ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட 22nd எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் யூனி எப்படின்னா லியூக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவளை ஃபாரின் ட்ரிப்புக்காக கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உடனே இவங்க இருக்கிறது தெரிஞ்சு ஹீரோவும் வர, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவும், எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, இல்லை உனக்கு பழசெல்லாம் நான் ஞாபகப்படுத்தணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஃபெங்பிங் ஹீரோவை ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி இவங்க வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தலைக்கு மேலே இருக்க ஒரு லைட்டு சடனாக அவன் மேலே விழ வரும்போது ஹீரோ தான் போய் காப்பாற்றிருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் பழைய இன்சிடென்ட் ஹீரோக்கு ஞாபகம் வரலான்றதுக்காக அதை ட்ரை பண்ணுன்றதுக்காக அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லி லைட்டுக்கு பதிலாக டம்மியாக ஒரு விஷயத்த மேலே கட்டி தொங்க விட்டுருப்பா. அதுவும் அறுற ஸ்டேஜில் இருக்க இப்போ கரெக்டாக அதுவும் அறுந்து கீழே விழ வரும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு முன்னாடி நடந்த மாதிரியே ஃபெங்பிங்கை போய் ஹக் பண்ணி காப்பாற்றுறான். ஹீரோயின் டக்குன்னு எழுந்துட்டு உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லும்போது, இல்லை இது ஆல்ரெடி எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே ஜாங் இருந்தது ஞாபகம் இருக்குது, லியூ இருந்தது கூட ஞாபகம் இருக்குது, பட் ஆனால் ஹீரோயின் இருந்தது மட்டும் ஹீரோக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. இதை நினச்சி ஹீரோயின் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோட அண்ணா யூனை காட்டுறாங்க. அவர் லியூ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த ப்ராஜெக்ட்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ரிவார்டு எதுனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வேணா இங்கே எங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வாயே, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோன்ற மாதிரி இவர் சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீ இவ்வளோ சொல்ல, இல்லை பரவாயில்ல நீ போயிட்டு வா, இது நான் உனக்கு கொடுக்குற ரிவார்டுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோயின் அவளோட ஹோம் டவுனுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ இங்கே வந்திருப்பான் இல்லையா. ஸோ இங்கே வந்தால் எதனா ஞாபகம் வருதான்றதுக்காக இவன் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மணல் வீடு மாதிரி செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். ஸோ இவன் வந்துட்டு அதை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக அதோட சாவி, அதாவது சும்மா அந்த சிப்பி மாதிரி இருக்கும், அதுதான் இவன் சாவின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதை காட்டி இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். இவன் அந்த கடல்கிட்ட வந்து நின்னது, இந்த மாதிரி சிப்பி எல்லாம் எடுத்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் ஹீரோயின் மட்டும் அந்த இதுலேயும் அவனுக்கு ஞாபகம் கிடையாது. அவனும் யோசிச்சுட்டு நான் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கூட யாருக்கோ ஏதோ ஒன்று கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது, வீடு கொடுத்தேன் அப்படின்னும் போது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்க்க இந்த அப்காஜு அந்த வீடை வந்து ஒரு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரான். இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னும் போது, அப்போ நான் தான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு இன்னும் கூட ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், ஞாபகம் வரலன்னா என்ன, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன் ஃபெங்பிங்னு வந்து ஹக் பண்ணிக்க, எனக்கு அது தெரியும், இருந்தாலும் நான் உங்கள் கூட இருந்த நினைவுகள் நம்ம பழைய விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஹீரோட அண்ணா யூனு லியூக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொக்கே வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த 2 பொண்ணுங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இந்தாங்க நல்லா ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போக, இவரும் வாங்கிட்டே பின்னாடியே நடக்கும்போது சடனாக கீழே விழுந்துடுறாரு. அப்போ அவரோட கால் வந்துட்டு ஒரிஜினல் கால் இல்லை, ஆர்டிஃபிஷியலாக பொருத்தப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் அப்படியே பரிதாபமாக இவரை பார்க்கவும் இவருக்கு ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடுது. இதுக்கப்புறம் எப்படிடா போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. யூன் சொன்ன மாதிரியே லியூ அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அங்கே மேப்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறா. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த இடம் ஃபுல்லாக அதிகமாக மழை பெய்யறதுனால அங்கங்கே மலைச்சரிவுலாம் ஏற்பட்டுட்டு இருக்கு, ஸோ யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லவும் இப்போ தான் வந்துட்டு அவள் வெளியில் போயிருக்கிறது யூனுக்கு தெரியுது. அதனால எப்படின்னா டக்குன்னு அவங்க ஆளுங்க கிட்டலாம் சொல்லி அவளை தேடணும், ஹெலிகாப்டர்லாம் அனுப்புங்கன்னு சொல்லும்போது, சரி இல்லை ஹெவி சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சார்னு சொல்ல யூனே தன்னிச்சையாக கிளம்பி அங்கே போகிறாரு. இங்கே காட்டுக்குள்ளே லியூ வழி தெரியாமல் நல்லா மாட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த சைடு போகிறதுனே தெரியல, எப்படி போனாலும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் யூன்னு கத்திட்டே லியூ லியூன்னு சொல்லிட்டு வர, இவரோட வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு அப்பாடான் இருக்கு. லியூ இருக்க இடத்த தேடிட்டு யூன் வந்துடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பலான்னும் போது மறுபடியும் அதே பிளேஸ்க்கு தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓட மாதிரி போகவும், அது போகிற டைரக்ஷன்லேயே நம்ம போனால் இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பும்போது சடனாக லியூ கீழே விழுந்துட, அவள் காலில் லைட்டாக அடிபட்டிருக்கு, லைட்டாக ட்விஸ்ட் ஆயிருக்கு. அவன் பதறி போயிட்டு அவள் காலுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்போ அவனோட கையில் அடிபட்டிருக்கிறத லியூ பார்த்துட்டு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ லைட்டாக ஃபீல் ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ அப்படியே ட்ரிப்பெல்லாம் முடிச்சு வந்துடுறாங்க. இங்கே ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு பொக்கேவை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு லியூக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படி ப்ரப்போஸ் பண்ணலாமா நீங்கள் யூன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த லியூக்கு தான் காலில் அடிபட்டிருக்கோல, அதனால அவள் ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போயிருப்பா. சரி அவளை வீட்லேயே போய் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்கே வீட்டில் லியூவை காட்டுறாங்க. தாய் கழுவி அகைன் டேங் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இல்லை நான் இதுக்கப்புறம் டேங்கை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது, யூன் தான் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரு, ஆனால் டேங் எப்போ பார்த்தாலும் ஃபெங்பிங் பின்னாடியே போயிட்டுருக்காரு, பேசாமல் நான் யூனையே லவ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது தாய் கழுவிக்கு செம்ம ஷாக்கு.
அந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக இவனும் வெளியில் வந்து இதை வந்து கேட்டுடுறாரு. அவருக்கு லியோ இப்படி பேசுறது நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷம்தான். இல்லை அவர் என்னை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறார் தெரியுமா, என் மேலே கேரிங்காக இருக்காரு, லவ்விங்காக இருக்காரு. ஆனால் நான் டேங்க்காக 10 வருஷம் வெயிட் பண்ணேன், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் பேசாமல் யூனியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இவ சொல்லவும் தாய்க்கிழவி கண்டிப்பாக டேங் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக போகிறான், யூன் கிடையாதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன் யூனுக்கு டேலண்ட் கிடையாதா, அவர் டேங்கை விட நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் தான், கண்டிப்பாக அவரும் ஒரு நாள் ஆவார் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன தான் உழைச்சாலும் கண்டிப்பாக அவர் வந்து முதலாளி சிஇஓவாலாம் ஆக்க மாட்டார்னு சொல்லவும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இவரும் அவரோட பெரிய பையன் தானேன்னு கேட்கும்போது இப்போ தான் தாய்க்கிழவி சொல்கிறா யூன் அவரோட பையனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது யூனுக்கு வெளியில் செம்ம ஷாக்கு, லியோக்கும் ஷாக்கு. என்ன எதுனா சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க ஆன்ட்டின்னும் போது இல்லை இது யாருக்குமே தெரியாது, அங்கே வேலை செஞ்ச கொஞ்சம் பேருக்கும் பழைய ஆட்களுக்கும் மட்டும்தான் தெரியும், ஏன் இது யூன்கே கூட தெரியாது, இதுதான் உண்மை, இது வந்து அவரோட தங்கச்சி பையன், இவரோட பையன் டேன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் லியூ யோசிக்கிறா. ஓ அதனால தான் எல்லா பொறுப்பும் அவர் டேஞ்சன் கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரா, இவர் எவ்வளோ உழைச்சாலும் இவரை பெருசாக அவர் கண்டுக்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ புரியுதா, இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, டேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் பைச்சான் குரூப்பில் நீ பெரிய ஆளாக முடியும்னுலாம் சொல்லிட்டு இருக்க. லியூ இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஃபுல்லாக கேட்டு இவனுக்கு ஃபுல்லாக மனசு உடஞ்சி போயிடுது. யூன் ஏன்டா இங்கே வந்தோன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஹோட்டலில் ஃபேங்கை காட்டுறாங்க. எதிரில் ஒரு பொண்ணு ஃபுல்லாக முகத்தை கவர் பண்ணிட்டு வருவோம், யார் நீங்கள் எதுக்கு இப்படி வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐடியை பார்த்துடுறான். அது நம்ம கியூட்டான் தான். கியூட்டான் நீயா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அவன் கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபுல்லாக முகத்தை மறைச்சிக்கிறா. இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டால் இல்லை என் முகத்தில் ஃபுல்லாக அலர்ஜி வந்துருச்சு அதனால தானே. அலர்ஜி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போ, அதை விட்டால் வேலைக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வர அப்படி விட முடியாதுன்னு சொல்லி இவன் மூஞ்சில் இருக்க ஸ்கார்ஃபை ஃபுல்லாக அவுத்து விட்டுறான். பார்த்தா அங்கங்கே வீங்கி போயிருக்கு. இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே சிரிப்பு. சிரிக்காத அப்படின்னு சொல்லும்போது சரி வா உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு இவன் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக இல்லை விடு, ஏற்கனவே எல்லாரும் என்னை தப்பாக பேசுகிறாங்கல்ல, இது வேறையா, விடுறா கையா அப்படிங்கிறா. அட அதெல்லாம் விட முடியாது, வா நான் உன்னோட சேலரி எல்லாம் டிடெக்ட் பண்ண மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் உன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அங்கே ரிசப்ஷனில் இருக்க 2 பேர் பத்தியா எனக்குலாம் இந்த மாதிரி அலர்ஜி வந்தால் ஃபேங் என் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாரா, கியூட்டான் கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பாரு இதுக்கப்புறம் அவகிட்ட ஒழுங்காக நம்ம நடந்துக்கணும், சொல்ல முடியாது ஒருவேளை அவளே நம்மளோட பாஸாக வரலாம்ல அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்பே கிடையாது, அவளோட ஸ்டேட்டஸுக்கு கண்டிப்பாக ஓனர் இதுக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டார், ஃபேங் வேணா ஆசைப்படலாம் ஆனால் அவங்க அப்பா இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாருன்னு இவ சொல்ல அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காளுங்க. ஃபேங் ஹோட்டல்லேருந்து போன கொஞ்ச நேரத்துலேயே யூன் இந்த ஹோட்டலில் தங்குறதுக்காக வராரு. 2 வீக்ஸ்க்கு புக்கும் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. லியோ வீட்டில் அவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசில் ஹீரோவும் சரி இவரும் 2 பேருமே மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டும்போது இவர் அவங்க அண்ணனோட மார்க் ஷீட்டை பார்க்காம ஹீரோட மார்க் ஷீட்டையும் அவங்க அப்பா பார்த்துட்டு பரவாயில்லையே போன வாட்டி 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனேன், இப்போ 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கியே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கல, எனக்கு ஏதாச்சும் ரிவார்ட் தாங்கப்பான்னு சொல்லி ஹீரோ கேட்க, பாரு 2 சப்ஜெக்டில் தான் பாஸ் ஆகிருக்கு, உனக்கு ரிவார்ட் வேறு வேணுமாடான்னு சொல்லி கேட்க, அப்பா ப்ளீஸ்ப்பா கொடுங்க, அப்படி இல்லைனா அடுத்த வாட்டி 5 சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு மோட்டிவேஷன் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்பா ஹார்ஸ் ரைடிங் போகணும்ப்பான்னு சொல்லி ஹீரோ கேட்க அவரும் சிரிச்சுட்டே ஓகேன்றாரு. இப்போ தான் ஹீரோ திரும்பி அவங்க அண்ணனை பார்க்க யூன்னு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவும், அப்பா நானாச்சும் பரவாயில்ல 2 சப்ஜெக்டில் தான் பாஸ் ஆனேன், ஆனால் அண்ணா எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான், இப்போவும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், அவனுக்கு எதுவும் ரிவார்ட் கொடுக்கலையாப்பான்னு சொல்லி கேட்க இப்போ தான் அவர் யோசிச்சுட்டு சரி உனக்கு எதுனா வேணுமா கேளு அப்படிங்கிறாரு. இல்லைப்பா எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி யூனும் சொல்லிட சரி ஓகேடா அப்படின்ட்டு இவர் விட்டுடுறாரு. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் விளையாட போக வெளியில் இருக்க பசங்க கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவை மட்டும் பிடிச்சி செம்மையாக திட்டிருப்பாரு. திட்டிட்டு அவனை மேலே அனுப்பவும் யூனை மட்டும் அவங்க அப்பா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஆக்சுவலி யூனை வந்து ஒரு பையன் கிண்டல் பண்ணான்றதுக்காக தான் ஹீரோ அந்த பையனை போட்டு அடி அடி நடிச்சிருப்பான். பழசெல்லாம் யூன் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அவரோட சொந்த பையன்றதுனால தான் டேஞ்சனை மட்டும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அவர் வளர்த்துருக்காரு, நான் அவரோட பையன் இல்லைன்றதுனால தான் என்னை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார் போல், என்கிட்ட பொலைட்டாக இருக்காரு, என்கிட்ட அன்பாக இருக்காரு நான் நினச்சிட்டேன், அவர் என்னை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல, அதனால தான் அப்படியே விட்டுருக்காருன்னு இவன் மறுபடியும் ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க பீர் பாட்டில் எல்லாத்தையும் கால் பண்ணிடுறான். இந்த பக்கம் வைஷாங்கோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. உள்ள மீட்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த மீங்க இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா போல் உள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்றுறன்ற பேரில் வைஷாங்கோட கையில் சுடு தண்ணியை ஊற்றிட இப்போ தான் அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவ்வளோ தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் தான் உங்களோட அசிஸ்டண்ட் ஆகிட்டேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கவும், எனது அசிஸ்டண்ட்டா நீ எப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்துனும் போது ஆமாம் நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம்ம ஷாக்குவும், அந்தளவுக்கு நீ வந்து நாலேஜ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாரையுமே
எல்லாருமே இந்த பயபுள்ள மிரட்டி தான் வேலையை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இன்டர்வியூவில் மிங்கு போயிட்டு நான் பைச்சான் குரூப்போட ஒரே பொண்ணு, எங்கள் அண்ணன் தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கியிருக்கான், இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே வேலை வேணும், நீங்கள் எனக்கு ஒழுங்காக வேலை கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்கிங்கை எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி நான் வாங்க சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை நான் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருவேன் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க, ஐயோ மேடம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வேலை தானே வேணும் அதை நாங்கள் கொடுக்குறோன்னு இவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் அவங்கள நல்லா மிரட்டி இங்கே ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. இதெல்லாம் வைஷாங் கிட்ட சொல்லுவோம். அப்போது என் கம்பெனி எம்ப்ளாயிஸை த்ரெட் பண்ணி தான் நீங்கள் சேர்ந்தியான்னு சொல்லி இவரும் கேட்க, அட பரவாயில்ல அதனால என்ன, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இவனும் சரி ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். இந்த பக்கம் ஹோட்டலில் இவனை காட்டுறாங்க. இவர் இவ்வளோ நாள் யாரை அப்பான்னு கூப்பிட்டாரோ அவர் இவரோட சொந்த அப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. நிறைய குடிக்கிறாரு, அங்கே இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாரு. இப்போ இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்காக கீழே போகலான்னு சொல்லிட்டு இவர் எழுந்துக்கும் போது அங்கே இருக்க சார்ஜ் இவர் கையில் ஒட்டிக்குது. அப்படியே இவர் வெளியில் வந்து வெயிட்டர்னு சொல்லி கத்தவும் அங்கே யாரும் வரல. செவுத்தில் அப்படியே கை வைக்க அந்த சார்ஜ் அந்த செவுத்தில் ஒட்டிக்குது. இவரும் ஃபுல் போதையில் உள்ளே வந்து விழுந்துடுறாரு. இவர் வரும்போது டோரை ஓப்பன் பண்ணி விடுறதுனால ஒரு குழந்தை உள்ளே வந்துட்டு, அண்ணா நீங்கள் எதுக்குன்னா கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இப்போ தான் யூன் லைட்டாக கண்ணு முடிச்சு பார்த்து இந்த பையனை பார்த்து ஷாக் ஆகி, யாரு நீ எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்லி யூன் கேட்க, கதவு திறந்துருந்தது அதனால தான் நான் உள்ளே வந்தேன்னு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த குழந்தையோட அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல, குழந்தை இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னுட்டு. குழந்தைய காணணுன்னே அங்கே இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கேமராவை செக் பண்ண வர, இங்கே தான் கியூட்டான் இருக்கால, இவ தான் அதை பார்த்துட்டு இருக்கா. கியூட்டான் கேமராவை செக் பண்ணும்போது அந்த செவத்தில் ரெட் கலரில் இருக்கிறத பார்த்துட்டு அது பிளட்ன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஈரோட அண்ணா அங்கே கை வச்சிருக்கும் போது சாஸ் தானே அங்கே பட்டிருக்கோம், அது இவங்களுக்கு தெரியாது. அப்போ அங்கே தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் பார்க்க கரெக்டாக அந்த குழந்தையும் உள்ளே இருக்குது. இவங்க செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ கியூட்டான் போயிட்டு அவங்க அண்ணன் முதுகு மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கடத்துறியான்னு சொல்லி கேட்க, மரியாதை எழுந்துறியா மேலே, நான் ஒன்றும் கடத்தல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இவங்க பக்கம் கதறிட்டு இருக்கான். இப்போ நல்ல வேலை ஃபேங் வந்துடுறான். ஃபேங்குக்கு தான் இவர் நல்லா தெரியுமே, நீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக, யூன் ஹோட்டலில் தான் இருக்காருன்னு ஹீரோயின் கிட்ட ஃபேங் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். அவளும் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதே மாதிரி யூனு லியோட வீட்டிலேருந்து வெளியில் வரும்போதே அவங்க கிராண்ட்மாக்கு கால் பண்ணி பேசி ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அதனால இப்போ அவங்க கிராண்ட்மா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி யூனுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் அவருக்கு ஒரு பக்கம் ஷாக்கு தான். இந்த பக்கம் ஹோட்டலில் மறுபடியும் யூனை காட்டுறாங்க. ஃபேங்கும் கியூட்டானும் நடந்ததுக்குலாம் சாரின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவர் இங்கே வந்துட்டுருக்காருன்னு சொன்ன உடனே இவனுக்கு செம்மையாக கோவம் வருது. யாரை கேட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களோட கஸ்டமரை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா, என் ப்ரைவசியில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்கன்னு பிடிச்சி கத்திட்டு இருக்கும்போதே ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டு, அண்ணன் நான் உன்னை எங்கெல்லாம் தீடுறது, நீ எதுக்கு இங்கே வந்து தங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிடுறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே இவனுக்கு இன்னும் செம்மையாக கோவமாக வருது. வானா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது, எந்த வீட்டுக்கு, உன் வீட்டுக்கா, உங்கள் அப்பா இருக்காரு அந்த வீட்டுக்கான்னு சொல்லி கேட்க, ஏன்னா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி இவனும் கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக ஹீரோக்கு விஷயம் தெரியாது தான் போல், இவன் ஏன் இப்படி பேசுகிறானே அவனுக்கு சுத்தமாக புரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் அப்படியே லைட்டாக சண்டை வர மாதிரி தான் இருக்குது. இவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இவன் அவன் மேலே கோவப்பட்டுட்டே, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சின்ன வயசுலேருந்து நீ என் மேலே பாவப்பட்டிருந்திருக்க, எனக்கு தான் எதுவும் தெரியாமல் நீ என் மேலே பாசமாக இருக்க தான் நான் நினச்சிக்கிட்டேன்ட்டு இப்போ அவனை ஒரு வேகத்தில் பிடிச்சி தள்ளவும் ஹீரோ போயிட்டு செவத்துலேயே இடிச்சுக்கிறான். ஹீரோவை தள்ளி விட்ட ஃபோர்ஸில் இவனும் அப்படியே கீழே விழுந்துறான். அவன் அதிகமாக குடிச்சதுனால அங்கேயும் மயங்கிடுறான். ஹீரோ போய் வாலில் இடிச்சுக்கும் போதே கரெக்டாக ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வந்துடுறா. அவன் மயங்குறத பார்த்துட்டு இப்போ அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நாங்கள் தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, இப்போ தான் நான் இந்த மாதிரி ஆகணும், நான் ஏற்கனவே நான் நினச்சிருக்கேன் நீங்கள் என்னை முழுசாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும்னுட்டு, ஆனால் அதுவும் என் மனசார கிடையாது, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் டேங், நீங்கள் என்னை மறந்துடவே கூடாது, நான் உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த வாட்டியும் என்னை இவர் மறந்துடுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ கரெக்டாக ஹீரோ கண் முழிச்சு பார்க்க, டேங் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, நீங்கள் கண் முழிச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி சந்தோஷப்படும் போது, ஆமாம் நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துன்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி எதுவுமே முடியல. இப்போ மறுபடியும் இவளையே சுத்தமாக மறந்துட்டதுனால இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து போக ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, என்ன நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், நீங்கள் யார், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன மறந்துட்டேனா,
அப்போ ஞாபகப்படுத்துங்க அப்படின்னும்போது, என்னால் அது முடியாது, நான் எப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுன்னு கேட்கவும், டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு எதுவுமே மறக்கலையா அப்படின்னும்போது, நான் எப்படி என்னோடய ஃபியான்சியை மறப்பேன், எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். அதாவது அவன் முன்னாடி மறந்ததும் சேர்த்து இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அங்கே போய் இடித்ததுனால. இப்போ இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வரவும், இவன் டக்குன்னு அவளோட கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, என்ன என் செல்லக்குட்டி இப்படிலாம் அழக்கூடாது பாரு, அழுது அழுது உன் மூஞ்சி எப்படி வீங்கி போயிருக்கு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா இந்த ஹேண்ட்ஸமான பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினும் சிரிச்சுட்டு இப்போ மறுபடியும் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு யூனை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாரு. யூனுக்கு இன்னும் போதை தெரியல போல, அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். யூனோட அப்பா அவனே நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் கேட்குறாரு, ஆமாம் இவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது, இதை பற்றி நான் ஏன்னா விசாரிக்கவான்னு கேட்க, இல்லை என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு அந்த உண்மை தெரியறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் இந்த உண்மை தாய்க்கல்வி மூலமாக தான் தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அஜு வீட்டில் இல்லை போல், அங்கே வீட்டு ரொமான்ஸ் அவங்க இங்கே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்போ இங்கே வரப்போகிற, மறுபடியும் அதுக்கு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்க, நம்ம வீட்லேயே வந்து தங்கிடுன்னு ஹீரோ கேட்டுட்டு இவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த பக்கம் அப்படியே லீவையும் தாய்க்கல்வியும் காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க போல். இப்போ வந்து தாய்க்கல்வி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, எப்போவா இருந்தாலும் முடிவை தயவு செஞ்சு மாற்றிக்காத, அந்த யூனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத, உனக்கு டேங்க் தான் டார்கெட்டு, இந்த பாரு நீ நினச்சின்னா கண்டிப்பாக அவளை துரத்தி விட்டுடலாம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வாமா பார்த்துக்கலான்னு சொல்லி எப்படியோ மண்டையை கழுவி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. இந்த நடு வீட்லேயே உட்காந்து இவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்க. தாய்க்கல்விக்கு செம்ம ஷாக்கு. லீவ் பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுறா. டக்குன்னு ஹீரோயின் இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு, அட கொஞ்சம் நகருன்ற மாதிரி ஹீரோவை லைட்டாக தள்ளி விட, இப்போ தான் ஹீரோ இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு, ஆண்டி வந்துட்டிங்களா, உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா, சரி சரி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும், லியூக்கு கோவம் தாங்கலை. ஆமாம் நீ அவளை மறந்துட்ட தானே, இப்போ நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க, ஹீரோ வந்து பார்த்துட்டு ஹீரோயினை, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு பார்த்தா தெரியலையா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, என் ஃபியான்சியை நான் எப்படி மறப்பேன், என்ன ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இவ்வளோ வெக்கப்பட்டுட்டு சரி ஓகே நான் மேலே போகிறேன்னு சொல்லும்போது, அட என்னை விட்டுட்டு போகாத நானும் வரேன் அப்படின்ட்டு இவன் பின்னாடியே போகவும், லியூவுக்கு செம காண்டாகுது. அப்படியே தாய்க்கல்வி ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து வேகமாக போக, தாய்க்கல்விக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவ்வளோ தூரம் மண்டைய கல்வி வந்து கூட்டிகிட்டு வந்தா இவன் ஒத்த கிஸில் மொத்தத்தையும் மாற்றிட்டானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ இவங்க 2 பேருக்கும் காஃபி கொடுக்கறதுக்காக மேலே போகிறா. என்ன காண்டோ தெரியல, ஹீரோயின் சாப்பிட்றதுல எதையோ கலந்து விட்டுறா. அவள் குடிச்ச உடனே அவளுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிடுது. இப்போ கீழே வந்துட்டு, கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தாம நான் போக மாட்டேன்டின்னு சபதெல்லாம் வேற எடுத்துகிட்டு வரா. ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அம்மா இது லியூ தானேன்னு சொல்லி கேட்க, இப்போ தான் வந்து கொஞ்சம் நடந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அவங்க அண்ணனுக்கு காலில் அடிபட்டிருக்கோல, அதுக்கு இவன் தான் காரணம்னு இவன் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். என்ன நடந்திருக்கோன்னா, லியூ வந்து ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோ வந்து அவளை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இதனால அந்த அம்மா எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. இவளை வந்து காணுன்றதுனால யூன் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்கவும், இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், சரி வா நான் போய் தேடி பார்க்க போகிறேன்னு சொல்ல, யூன் கூட ஹீரோவும் போயிருப்பான். அப்போ கொஞ்சம் நல்லா இருட்டாக இருந்திருக்கும். இவங்க அந்த காட்டுக்குள்ளே போய் தேடும்போது ஹீரோ நடந்து போகிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வேர் மாதிரி இருக்குது. அது வந்து ஹீரோ மேலே எங்கே பற்ற போகுதுன்றதுக்காக யூன் ஹீரோவை தள்ளிட்டு அவன் போய் அந்த இடத்துல மாட்டிப்பான். அப்போ தான் அந்த வேரை அவனோட காலை பலமாக இருக்கிடுறதுனால அப்படியே அவனோட காலும் முறிஞ்சிருக்கும். ஸோ தன்னால் தான் தான் அண்ணனுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அவன் இப்போ வரையுமே ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட காலையை அவன் இழந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் எதுவுமே இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, இங்கே பாரு நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுக்கு எதுக்குமே நீ காரணம் கிடையாது, அதனால நினச்சி எதையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு இவன் கொஞ்சம் சமாதானப்படுத்த இவங்க ரொமான்ஸு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை காட்டிட்டு, இது யாருது, எப்படி இது உன்னோட பாத்ரூமுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்க, ஹீரோ பார்த்துட்டு, இல்லை இது யாருதுன்னு எனக்கு தெரியாதுன்னு ஷாக்காக சொல்ல, நான் கீழே போயிட்டு ஆன்ட்டிக்கிட்டே கேட்டுக்கிறேன்ட்டு இப்போ தாய்க்கழுவிக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு, இது உங்களோட லிப்ஸ்டிக்கான்னு சொல்லி கேட்க, தாய்க்கழுவி டக்குன்னு ஒரு பிளானை போட்டுடுறா. இதை வச்சு உன்னை எப்படி வீட்டை விட்டு துரத்துறான் பாருடி அப்படின்ட்டு, இது என்னோட லிப்ஸ்டிக்லாம் கிடையாது, ஒரு வேளை அந்த பொண்ணு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த பொண்ணுதுன்னா, ஆமாம் இங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்க, நீ என்ன நினைக்கிற டேஞ்சனை பற்றி, அவன் உன்னை மட்டும்தான் பார்க்குறான், இல்லை நீ தான் அவனுக்கு ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் கிடையாது, டேன் இந்த மாதிரி தான் அடிக்கடி நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான், ஒரு நைட்டு ஃபுல்லாக அவங்க இங்கே தான் இருந்துட்டு போவாங்க, அவன் நிறைய பேரோட அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து இப்போ தான் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். தாய்க்கழுவி சொல்கிறத கேட்டுக்கிட்டே செம்ம ஷாக்கோட, என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்னைக்கு இப்படி பார்த்தீங்க, என்னைக்காச்சும் எதனா ஒரு பொண்ணையாச்சும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இங்கேன்னு சொல்லி கேட்க, தாய்க்கழுவிக்கு செம்ம ஷாக்கு. இவனை பார்த்த உடனே
உடனேயே ஐயையோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமேடான்னு சொல்லிட்டு இல்லை நான் அதை மீன் பண்ணி சொல்ல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை போதும் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணதெல்லாம் போதும் உங்களுக்கு இன்னும் உடம்பு நல்லா சரியாகலை போலயே நீங்கள் இதுக்கப்புறம் நீண்ட நாள் ரெஸ்ட்டில் இருங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லி கோவப்பட இவ கையில் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ கூட ஹீரோ வந்து கொஞ்சம் கூட இது பண்ணல மரியாதை போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இவன் வந்து வேறு வழி இல்லாமல் ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பேர் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத இதுவரையும் எந்த பொண்ணையும் நான் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவனை லைட்டாக பார்த்துட்டு ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்னும் போது அப்பாடா நல்ல வேலைன்னு நம்புறலை அப்படின்னும் போது ஏன்னா இது அவங்களோட லிப்ஸ்டிக்கே கிடையாது இதை என்னோட லிப்ஸ்டிக் ஆச்சுன்னு சொல்லும்போது எனது உன்னோட லிப்ஸ்டிக்கை வச்சு எதுக்கு நீயே இப்படி கேட்டு அப்படின்னும் போது இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே சரி கிடையாது நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் இவங்களோட ட்ரூ ஃபேஸை உனக்கு காட்டணும்னு நான் நினச்சேன் அதனால தான் என்னோட லிப்ஸ்டிக்கை வச்சு நான் இப்படி ஒரு ட்ரிக்கை ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க மகாராணி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அது உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கும் யார் வேலைக்கு வேணும் வேணான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹனிமூனுக்கு எங்கே டார்லிங் போகலான்னு சொல்லி ஹீரோ கேட்க எங்கேயும் போக வேணாம் நம்ம வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஓகே வீட்டில் நான் உன்னை பிஸியாகவே வச்சுப்பேன் பரவாயில்லையான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோயின் வந்து ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் லீயோட வீட்டில் போய் தாய் கிளவி புலம்பிட்டு இருக்கா. எப்படி தான் ஹீரோ கரெக்டாக இறங்கி கீழே வந்தானே எனக்கு தெரியல நானாக வாயை விட்டு மாட்டிக்கிட்டாமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில் நானே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு புலம்பிட்டு இருக்கா. லியோ அழகாக கண்டுபிடிச்சிடுறா இது அவளோட ட்ரிக்கு தான் உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக அவள் தான் ப்ளே பண்ணியிருப்பா கண்டிப்பாக அந்த லிப்ஸ்டிக்கு அவளோட தான் இருக்கும்னு சொல்லும்போது இப்போ தான் தாய் கிழவி யோசிச்சு பார்த்துட்டு அப்போ என் வாயை பிடுங்கதா வந்து கேட்டாளா அப்படின்னும் போது ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லவும் என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் தெரியல நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் கீழே இறங்கவே கிடையாதுமான்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணாங்களான்னு கேட்டால் ஆமாம்மா நைட் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே லீவுக்கு இதை தாங்கிக்கவே முடியல சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இவன் ஏதோ பேச வரா அதுக்குள்ளே இதை பாருங்க ஆண்டி தயவு செஞ்சு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் எது வந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வந்துட்டு அப்படியே அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுறா. இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க இப்போ தான் அவன் கண் முழிச்சு பார்க்குறான் இது அவங்க அப்பாவோட வீடுன்னு தெரிஞ்ச உடனே இங்கே நம்ம இருக்கவே கூடாதுன்னு எழுந்து வேகமாக வெளியில் வர அங்கே வேலை செய்கிறவங்க வந்து தம்பி உங்களுக்கு தான் இன்னும் உடம்பு சரியாகலைல்ல ப்ளீஸ் நீங்கள் எங்கேயோ போகாதீங்க அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் என்ன எதுக்கு நீங்கள் இப்போ புதுசாக தடுத்துட்ருக்கீங்க யார் அவர் சொல்லிட்டு போனாரா என்ன எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அவங்க மேலேயும் கோவப்படுறான். இப்போ இன்னும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அண்ணா தயவு செஞ்சு எங்கேயும் போகாத வெயிட் பண்ணுனான்னு சொல்லும்போது நான் ஒன்றும் உனக்கு அண்ணன் கிடையாது உனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவளையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச அவளுக்கு இது தாங்கிக்கவே முடியல இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட கோவமே பட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறான்னான்னு சொல்லிட்டு இவ கையை பிடிச்சிட்டு இருக்க அவன் கரெக்டாக ஸ்டெப்ஸ் கிட்ட தான் நிற்கிறான். கோவத்தில் மின்னோட கையை பிடிச்சி தள்ளி விட அதே ஃபோர்ஸில் இவன் ஸ்டேர் கேஸ்லேருந்து உருண்டுட்டே போய் கீழே விழுந்துடுறான். நல்லா அடிபட்டிருக்கும் போல். இந்த பக்கம் வைஷாங்கோட ஆஃபீஸில் வைஷாங்க காட்டுறாங்க. மின்னு லீவ் போட்டிருக்கா வரலன்னு தெரிஞ்ச உடனே என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கா பணக்கார வீட்டு பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போலன்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ தான் வந்து அவன் அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம் அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம ஷாக்கு அவளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சா இல்லை இப்போ தான் தெரியுது அவனுக்கு அவங்க அண்ணன் வந்து கீழே விழுந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்றதுன்னு. இவனை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவங்க எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவரால் எழுந்து நடக்கலாம் முடியாது அவரோட இடுப்புக்கு கீழே ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் செம ஷாக்கு. மிங்க அழ ஆரம்பிச்சிடுறா. எல்லாம் என்னால் தான் அண்ணா வந்து போகிறது நான் தான் தடுக்க போனேன் அதனால தான் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளை வந்து அப்படியே ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட அப்பா இந்த மாதிரி தான் நீங்கள் இவனுக்கும் சொன்னீங்க இதுக்கப்புறம் அவன் எழுந்தே வரமாட்டான்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா தானே ஆயிட்டான் அந்த மாதிரி அவனும் கண்டிப்பாக சரியாயிடுவான் அதுதான் இப்போ எவ்வளோ மெடிசனல் இதுவெலாம் வந்து டெவலப் ஆயிடுச்சு எந்த டெக்னிக்னா யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அவன் எழுந்து நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சார் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே மிங்கும் கிளம்பிடுறா. இப்போ இந்த பக்கம் அவங்க அப்பாவும் ஹீரோவும் மட்டும் இருக்க ஹீரோக்கு இப்போ செம கோவமாக வருது அவங்க அப்பாவை பார்த்த உடனே என்னப்பா இதுக்கெலாம் காரணம் நீங்கள் தானா அவன் குடித்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ அவன் அதை மாதிரி பண்ணியிருக்கானா அவன் கண்டிப்பாக ஏதோ ஹர்ட் ஆயிருக்கான்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு அவனை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான் ஏன்பா எங்கள் 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டீங்க அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் ஆனால் நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க எனக்கு தான் நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி இருக்குப்பான்னு சொல்ல இங்கே பாரு ஒரு அப்பாவா எனக்குமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இந்த பசங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அதனால நான் இவனை அப்படியே ஒன்றும் விட்டுடல 2 பேருக்கும் நான் ஈக்குவலாக தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு இவர் சொல்ல இவனுக்கு செம்மக்கவும் வருது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னுட்டு மறுபடியும் அவன் உள்ளவே போயிடுறான். அவங்க அண்ணன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு லியூ இவனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோ வெளியிலே நின்றுட்டு இவனோட அசிஸ்டண்ட்டை விசாரிச்சுட்டு இருக்கான்.
லியூ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த அசிஸ்டன்ட் தான் அவர் அங்கே ட்ராப் பண்ணியிருப்பான். இப்போ அதை சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் கடைசியாக இவங்களோட வீட்டில் தான் அவரை நான் ட்ராப் பண்ணேன்னு சொல்லும்போது லியூ செம ஷாக்காக பார்த்துட்டு, இல்லை இல்லை அவரை நான் அன்றைக்கி பார்க்கவே கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாதுட்டாங்க, என்னை நம்புங்க அப்படின்னும் போது லியூ கிட்ட இங்கே பாரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அன்றைக்கி எதனா நடந்ததா, நீ அவரை பார்க்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க லியூ இப்போ தான் யோசிக்கிறா. தாய் கிழவியும் இவளும் பேசிகிட்டு இருந்ததை அப்போ யூனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சா, ஐயோ கடவுளேன்னு யோசிச்சுட்டு எங்கே உண்மையை சொன்னால் இவளை போட்டு வறுத்தெடுக்க போகிறாங்கன்னுட்டு, இல்லை அவரை நான் பார்க்கவே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டவுட்டாக லியூவை பார்க்க இவன் எங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சிட போகிறான்ற பயத்தில் இவ போய் சத்தியம் பண்ணுறா. என்னை நம்பிட்டாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு அவர் அன்னைக்கு பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து சவுண்டு வருது. இவங்க உள்ளே போய் பார்த்தா யூனுக்கு முழிப்பு வந்துருச்சு. அவர் எழுந்துக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட கால் தான் பேரலைஸ் ஆயிடுச்சு. அதனால அவரால் கொஞ்சம் கூட மூவே ஆக முடியல. இது தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவே டென்ஷன் ஆக இப்போ டாக்டர் அவர் அமைதிப்படுத்துறதுக்காக இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு போயிடுறாங்க. அவர் மறுபடியும் மயங்கிடுறாரு. இதுக்கப்புறம் இங்கே இல்லாமல் லீவு கிளம்பிட ஹீரோ தான் உட்காந்து செமையாக அழுதுட்டு இருக்கான். அஜு உள்ள ஹீரோ அழுறதை பார்த்துட்டு அவனாலையும் கொஞ்சம் தாங்கிக்க முடியல. யூனுக்கு என்ன நடந்ததுன்றதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அஜுவை அனுப்புகிறான் ஹீரோ. ஸ்ட்ரைட்டாக ஃபேங்கோட ஹோட்டலுக்கு தான் போகிறான். ஏன்னா அங்கே தானே அவர் தங்கியிருப்பார். ஸோ அங்கே எதனா எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி அவன் போக இதோட இந்த எபிசோட் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.